வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய பேர் புதுமண திருமண தம்பதிகளுக்கு இந்த மாப்பிள்ளை பால் செய்கிறது எப்படின்னு வீடியோ கேட்டிருக்கீங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோவில் இருக்குது, அது சரியாக இல்லை, கொஞ்சம் தெளிவாக ஈஸியாக வேணும்னு கேட்டிருக்கீங்க. உங்களுக்காக தான் இந்த ரெமடி. மாப்பிள்ளை பால் புதுமண தம்பதியர்கள், அதாவது ஆணுக்கு வீரியத்தையும் பலத்தையும் விந்தணு உற்பத்தியும் உயிரணுக்கள் அதிகம் ஆக்குறதுக்காக கொடுக்கக்கூடிய பால். இப்போ இதுக்கு என்ன தேவை அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த இன்க்ரீடியண்ட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சது. இப்போ இந்த இன்க்ரீடியண்ட்டு என்னென்ன இருக்குது, இதுக்கு எப்படி நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நாளைக்கு 5 கிராம் போதும், ஒரு நாளைக்கு ஒரு வேளை போதும், ஜாஸ்தி தேவையில்லை. உதாரணத்துக்கு சாயங்காலம் ஒரு 5 மணி 6 மணிக்கு நம்ம காஃபியோ டீ குடிக்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும்னாக்கா இந்த இதை கொடுக்கலாம். இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் பால். பசும் பாலாக இருந்தால் ரொம்ப நல்லது, பாக்கெட் பாலாக இருந்தால் பிரச்சனை இல்லை, உபயோகப்படுத்திக்கலாம். பசும்பால்னால் ரிசல்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். பால். அடுத்தது என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முந்திரி பருப்பு. 5லேருந்து 10 முந்திரி பருப்பு, நல்லா சுத்தமான முந்திரி பருப்பு, பால், 2 பேரிச்சம்பழம். அது போக இப்போ நீங்கள் பார்க்கறதுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பவுடர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மாப்பிள்ளை மஸ்தான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வகையான பேர் இருக்குது. இந்த திருமணம் ஆண்களுக்காகவே இதை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஒரு சில ஊரில் மாப்பிள்ளை பால்னு சொல்லியே விற்பாங்க, ஸ்பெஷல் மாப்பிள்ளை பால் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முருங்கை விதை 20 கிராம் அளவுக்கு, முருங்கை விதை, முருங்கைப்பூ காஞ்சை முருங்கைப்பூ 50 கிராம், 30 கிராம் அளவுக்கு சுக்கு, 50 கிராம் அளவுக்கு கசகசா. முருங்கை விதை அப்படியே பவுடர் பண்ணுறது தான். முருங்கைப்பூ ஆல்ரெடி காஞ்சது, அதுவும் அப்படியே பவுட்ரு பண்ணுறது தான். சுக்கு ஆல்ரெடி காஞ்சது, அதையும் அப்படியே பவுட்ரு பண்ணுறது தான். இந்த கசகசா மட்டும் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, நெய்யில் போட்டு, அதாவது ஒரு 50 கிராமுக்கு ஒரு சும்மா 2 டீஸ்பூன் போட்டு, இந்த 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துட்டு, அதை என்ன செய்யணும் அப்படின்னா 2 நாள் வெயிலில் வைக்கணும். 2 நாள் வெயிலில் வச்சா அந்த ஈரத்தன்மை குறைஞ்சி ஓரளவுக்கு பதமாக வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைக்கலாம். நம்ம மிக்சியிலே போட்டு அரைக்கலாம். சுக்கு எல்லாத்தையும், கசகசா, சுக்கு, முருங்கை விதை, முருங்கைப்பூ. இப்போ நான் சொன்ன அளவில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டீங்கனாக்கா 1 மாதத்துக்கு தேவையான அளவுக்கு வரும். ஒரு நாளைக்கு 5 கிராமே அதிகம், 5 கிராம் தாராளம். சும்மா ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு அப்படி ஃபுல்லாக அள்ளி போட்டாலே இது 5 கிராம் வரும். ஏன்னா கசகசா, முருங்கைப்பூ எல்லாமே வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடியது, நீர்த்தன்மை இருக்கும், அதில் பால் இருக்கும். ஸோ அதனால் வெயிட்டாக இருக்கும். இந்த ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா வெதுவெதுப்பான பால் ஆல்ரெடி கொதிக்க வச்சு, அந்த பால் கொதிக்க வைக்கிறதுல முந்திரி பருப்பும் பேரிச்சம்பழத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு, அந்த பால் ஆறின பிறகு இதை போட்டு மிக்ஸ் பண்ணி குடித்தா போதும். விந்து உற்பத்தி அதிகமாகும், டைமிங் கிடைக்கும், வீரியம் அதிகமாகும், சீக்கிரமாக குழந்தை பிறக்கும். அது மட்டும் இல்லை, உடம்புக்கு நல்லா பலகீனமாக இருக்கக்கூடிய ஆணுக்கு பலம் படும், விந்து உற்பத்தி அதிகமாகும், குழந்தை சீக்கிரமாக பிறக்கிறதுக்கு நிறைய விஷயத்துக்கு உதவியாக இருக்கும். இதுக்கு சுலபமாக இன்னும் யாருனாலையும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். முயற்சி பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வணக்கம்.